வணக்கம். இந்த வருஷம் அதிக எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ண படங்கள் ஒரு முக்கியமான படம் இந்த கல்கி 2898 AD மகாநடி படத்தை டைரக்ட் பண்ண நாக் அஸ்வின் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. ட்ரெய்லர் ரொம்ப பிடிச்சது, ரொம்ப ப்ராமிசிங்காகவே இருந்தது, நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஹீரோவா பிரபாஸ், வில்லனா கமல்ஹாசன்றதை தாண்டி அமிதாப் பச்சன், தீபிகா படுகோன், சோபனா, பசுபதி, ஆனாபென், அப்புறம் கெஸ்ட் ரோல் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க படத்தில். தீஷா பட்டனை கூட ஹீரோயின் சொல்ல முடியாது, கெஸ்ட் ரோல் தான். அப்புறம் பிரம்மானந்தம் இருக்கார், துல்கர் சல்மான் இருக்கார், விஜய் தேவர்கொண்டா இருக்கார், மிருணால் தாக்கூர் இருக்காங்க. இவ்வளோ பேர் இருக்காங்க இந்த படத்தில். ராஜமௌழி வராரு, அனுதீப் வராரு, இவங்களாம் கூட. அப்புறம் ராம்கோபால் வர்மா வேறு ஒரு கெஸ்ட் ரோல் வர. ஸோ படத்துக்கு விஷ் பண்ணவங்கலேருந்து வேடிக்கை பார்க்க வந்த வரைக்கும் எல்லாருக்கும் ஏதோ ஒரு ரோல் கொடுத்து படத்தில் நடிக்க வச்ச மாதிரி தான் புரிஞ்சுது. ஸோ இவ்வளோ பேர் படத்தில் இருக்காங்க. அண்ட் இந்த படத்தோடைய எக்ஸ்ட்ரா டிக்கெட் ஒன்று என்கிட்ட இருந்துச்சு. தமிழ் வருஷன், நான் தெலுங்கு வருஷன் பார்த்தலான்ட்டு தமிழ் வருஷன் டிக்கெட்டை விற்றுலான்னு முடிவு பண்ணி ட்விட்டரில் ஸ்டேட்டஸ் போட்டால் நிறைய பேர் ஐயோ போயிடாத அப்படிங்கிற மாதிரிலாம் மீம்லாம் ஷேர் பண்ணி அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனாக இல்லையங்கிற மாதிரி ஒரு தரப்பு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இந்த பக்கம் ஒர்க் சைடில் பேசும்போது நிறைய பேர் படத்துக்கு ஒரு மாதிரி பாசிட்டிவாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ இவங்க எதிர்பார்த்த மாதிரி படம் சுமாராக இருந்ததா, இல்லை இவங்க எதிர்பார்த்த மாதிரி படம் சூப்பராக இருந்ததா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கல்கி 2898 AD இந்த படத்துடைய கதையை டைப் பண்ணும்போது ரொம்ப பெரிய கதையாக வந்துச்சா. இவ்வளோ பெருசாக சொன்னால் நம்ம மற்ற ரிவ்யூ அந்த டைமுக்கே போயிடும். அதனால் சுருக்கமாக வேறு ஏதாவது விஷயத்தை சொல்லலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இந்த படத்துக்கு ப்ரீலியூட் மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. அதான் மகாபாரத போர் முடிஞ்சு ஒரு சம்பவம் நடக்குது. அதை வச்சு தான் அந்த கதையை பில்டப் பண்ணியிருக்காரு இயக்குனர். ஸோ அந்த ஒரு விஷயத்தை சொன்னாலே இந்த கதை உங்களுக்கு ஒரு மாதிரி ஐடியா கிடச்சிரும்னு நினைக்கிறேன். மகாபாரத போர் முடிஞ்சு அஸ்வத்தாமாவும் கிருஷ்ணரும் சண்டை போகிறாரு. அதில் கிருஷ்ணர் அஸ்வத்தாமாவை தோக்கடிச்சிடுறாரு. துரோணரோட பையன் தான் அஸ்வத்தாமா. அஸ்வத்தாமா என்ன சொல்கிறாரு, நீ என்னை கொண்டுடு கிருஷ்ணா, நான் தான் தோத்துட்டேனே அப்படின்னு. அப்போ கிருஷ்ணர் தெரிய படத்துடைய வில்லன் மாதிரி சாவோட ஒரு பெரிய தண்டனை உனக்கு தரேன், நீ உயிரோட இரு. என்னன்னா 6000 வருஷம் நீ உயிரோட இரு. களி முத்தி போகும், காலங்கள்லாம் மாறும், நிறைய விஷயங்கள் மாறும். பட் உலகம் இன்னும் மோசமான நிலைமைக்கு போகும், மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, மோசமான ஆட்சி நடக்கும், கங்கையில் கடைசி சொட்டு தண்ணி வர வத்தி போகும். ஸோ இந்த மாதிரியான ஒரு டைமில் நான் இன்னொரு அவதாரம் எடுப்பேன். என்னோட பிறப்புக்கு நிறைய ஆபத்துகள் வரும், அதுலேருந்து நீ தான் என்னை காப்பாற்றணும், அது வரைக்கும் உனக்கு விமோச்சனமே கிடையாது அப்படின்னு கிருஷ்ணர் ஒரு மாதிரி சாபம் கொடுத்துறாரு. ஸோ அஸ்வத்தாமா 6000 வருஷங்களாக வெயிட் பண்ணுறாரு, ஒரு தவத்தில் இருக்கார். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, கதையில் என்னெல்லாம் நடந்துச்சு, நான் இன்ட்ரோல சொன்ன நடிகர்கள்லாம் இந்த கதையில் என்ன பண்ணுறாங்க, செகண்ட் பார்ட்டுக்கு எப்படிலாம் லீடு வச்சாங்க அப்படிங்கிறது தான் இந்த கதை. பிரபாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்க இந்த தூங்கி எழுந்து ஒரு மாதிரி ஹேங் ஓவர்லேயே இருப்போம் இல்லையா, சில சமயம் மத்தியானம் வரைக்கும் கூட அந்த ஹேங் ஓவர் இருக்கும். அது மாதிரி ஒரு தூக்க கலகத்திலே ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்க பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. செகண்ட் ஹாஃபில் தான் ஆஹா நான் தான் இந்த படத்துடைய பேன் இண்டியா ஹீரோ இல்லையா அப்படின்னு டக்குனு கான்ஷியஸ் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக சூப்பரான டிரான்ஸ்ஃபர்மேஷனை காமிக்கிறார், நல்லாவும் ஸ்கோர் பண்ணுறாரு. ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் இந்த படத்துடைய ஹீரோங்கிறது அமிதாப் பச்சன் தான். படத்தில் அவர் டைலாக்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி, ஆனால் ஃபிகரேட்டிவ்லி அண்ட் லிட்ரலி அவருடைய அந்த டவரிங் பர்ஃபார்மன்ஸ் மூலமாக, டவரிங் ப்ரெசன்ஸ் மூலமாக அவர் வர ஒவ்வொரு சீனையுமே சாலிடாக ஹோல்ட் பண்ணியிருக்காரு. நிறைய சீனில் அவர் முகம் முழுக்க தாடி மறைச்சிருந்தாலுமே கூட அவர் கண்ணில் தெரியுற அந்த நடிப்பே போதும், அட்டகாசம். தீபிகா படுகோன் டேம்செல் இன் டிஸ்ட்ரெஸ்ஸாக படம் முழுக்க வராங்க. கேரக்டர் ரைட்டிங்கில் சில குறைகள் இருக்குது, பட் அவங்க நடிப்பில் பெருசாக எந்த குறையும் சொல்ல முடியல, அவங்க நல்லாவே நடிச்சிருக்காங்க. ஆனாபென் ஒரு சில காட்சிகளை வந்தாலும் அவங்க வர காட்சிகளை அவங்க ஸ்கோர் பண்ணுறாங்க. தென் பசுபதி, சோபனா உள்ளிட்டவர்கள் கொடுக்கப்பட்ட வேலையை செஞ்சுருக்காங்க. கமல்ஹாசன் 2 சீனில் தான் வராது, அந்த 2 சீன்லையுமே தன் குரல் மூலமாக அவர் மிரட்டியிருக்காரு. கமாண்டர் மானஸ் அப்படிங்கிற கேரக்டரில் சாஸ்வதா சாட்டர்ஜிங்கிற ஒரு பெங்காலி ஆக்டர் நடிச்சிருக்காரு. இந்த கேரக்டருக்கும் கேரிகேச்சருக்கும் நடுவில் ஒரு மீட்டரில் ஒரு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆனால் படத்தில் மற்ற பெண் கதாபாத்திரங்களோட இன்னும் பெட்டராக ரெஜிஸ்டர் ஆகிறது கீர்த்தி சுரேஷோடைய கதாபாத்திரம் தான். அவங்க ஃபிசிக்கலாக இந்த படத்தில் நடிக்கல, அவங்களுடைய வாய்ஸ் ஆக்டிங் மட்டும் தான் இந்த படத்தில் இருக்குது. அயன்மேன்லாம் அயன்மேனுக்கு ஏஐ அசிஸ்டண்ட்டாக ஒன்று வரும், குரல் வரும். அதே மாதிரியே பிரபாஸுக்கு ஒரு ஏஐ அசிஸ்டண்ட்டாக ஒரு குரல் ஒன்று வருது, புஜ்ஜின்னு. அந்த குரல் கீர்த்தி சுரேஷோடது. அற்புதமான வாய்ஸ் ஆக்டிங், விஷுவலி ஸ்டன்னிங்கான ஒரு படம் இது. நிஜமாவே ஒரு டெக்னிக்கல் மார்வல்னு சொல்லலாம். அந்த காட்சிகளை யோசிச்ச விதமாக இருக்கட்டும், அதை ஸ்க்ரீனில் சூப்பராக கொண்டு வந்த விதமாக இருக்கட்டும், ரெண்டுத்துலையுமே அமக்கலப்படுத்திருக்காங்க. ஜஸ்ட் ஒரு ஸ்பேஸ் ஷிப்பு, ஒரு ஃப்ளையிங் கார், ஒரு ஃப்ளையிங் பைக்கு, ஒரு ஃப்ளோட்டிங் சிட்டின்லாம் நேம் சேக் இல்லாமல் எல்லாத்துலேயுமே டீடைலிங் பண்ணியிருக்காங்க. ஃபியூச்சரில் காசிங்கிற சிட்டி, அதுக்கு மேலே மிதக்கிற அந்த காம்ப்ளெக்ஸ், இந்த சுப்ரீம் யாஸ்கினை பார்க்க போகிற வழி, ஷம்பாலாங்கிற ஊர், அங்கே போர் நடக்கிற இடம்னு தன்னுடைய கற்பனை உலகத்தை அவ்வளோ எஃபெக்டிவாக ஸ்க்ரீனில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு இயக்குனர். அஸ்வத்தமா கேரக்டர்லாம் 8 அடி உயரம்னு சொல்கிறாங்க. படம் முழுக்க அவர் 8 அடி உயரத்தில் தான் இருக்காரு. பட் எங்கேயுமே அந்த சிஜிங்கிறது பிசுரே இல்லை. காம்பினேஷன் சீன்ஸ்லாம் நிஜமாக இதா பட்சம் 8 அடி உயரம் தான் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு ஃபீல் ஆகுது. தென் ஆனாபெனுடைய ஃபைட் சீன் மாதிரி ஒன்று இருக்குது, ஒரு சேசிங் சீன் மாதிரி ஒன்று இருக்குது. அதுலேயுமே கூட விஎஃப்எக்ஸ் சூப்பராக இருந்தது. சந்தோஷ் நாராயணனுடைய பின்னணி இசையும் பிரபாஸோடைய நடிப்பு மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு மாதிரி வார்ம் அப் பண்ணிட்டு செகண்ட் ஹாஃபில் தான் இறங்கி அடிக்கிறாரு. 2 பாடல்கள் படத்தில் இருக்க ஒரு மாதிரி மாண்டேஜ் மாதிரி தான் வந்து போகுது. பட் அதுவுமே கூட அவ்வளோ கேட்கலாம், அவ்வளோ சிறப்பாலாம் ஒன்றும் இல்லை. மற்றபடி ப்ரொடக்ஷன் டிசைன், சவுண்ட் டிசைன், காஸ்டியூம்ஸ்னு எல்லாமே தரம். டைம் பீரியடில் பின்னாடி போய் அங்கே நடந்த ஒரு கதையை, அதை ஒரு சம்பவத்தை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு தென் டைம் பீரியடில் முன்னாடி போய் ஒரு டிஸ்டோபியன் ஃபியூச்சரில் விஷயத்தை செட் பண்ணியிருக்காரு இல்லையா இயக்குனர் நாக் அஸ்வினுடைய இந்த விஷனுக்கும், இதை இவ்வளோ பெரிய ஸ்கேலில் மவுண்ட் பண்ண முடியுங்கிற அவருடைய கன்விக்ஷனுக்கும் முதல்ல பாராட்டுகள். தென் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி இந்த வேர்ல்டை பில்ட் பண்ணியிருக்கிற விதம், அதோட எலிமெண்ட்ஸை பார்த்து டிசைன் பண்ணியிருக்கிற விதம், தென் புராண காலத்து கேரக்டரோட ரெஃபரன்ஸாக புது செட் ஆஃப் கேரக்டர்ஸை நடமாட விட்டதுன்னு
இந்த படத்தை மக்கள் சீரியஸா எடுத்துக்க என்னெல்லாம் பண்ணுமோ அது எல்லாத்தையுமே ரொம்ப சின்சியரா பண்ணிருக்காரு இயக்குனர். இன்டர்வல் பாயிண்ட்டுமே நல்லா இருந்தது. அகைன் அந்த இன்டர்வலுடைய சீனுமே கூட ரொம்ப நல்ல இமேஜினேஷன், விஷுவலா ரொம்ப நல்லா இமேஜின் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓவராலாவே ஒட்டுமொத்தமாவே படத்துல விஷுவல்ஸ், சிஜி, விஎஃப்எக்ஸ் எல்லாமே சூப்பர். இதுல பர்டிகுலரா அந்த லாஸ்ட் 30 மினிட்ஸ் பேட்டில், அந்த வார் சீனுங்கிறது ரொம்ப நல்ல எக்ஸிகியூஷன். இதுல அமிதாபுக்கும் பிரபாஸுக்கும் ஒரு பக்கம் சண்டை நடக்குது, ஒரு பக்கம் சம்பாலா மக்கள் போர் பண்றாங்க. இதுல ஒரு பாயிண்ட்ல ஒரு முக்கியமான ரிவீல் ஒன்று வருது. ஸோ இது ஒட்டுமொத்த டிசைன், இதோடைய கொரியோகிராஃபி ரொம்ப நல்லாவே இருந்தது. அண்ட் இதுல நிறைய விசில் வர்த்தி மூமெண்ட்ஸும் இருந்தது. கடைசி கட்டத்தில் நம்மளுடைய கவனத்தை மொத்தமாக கேப்சர் பண்ணி ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைங்கா படத்தை கொண்டு போய் முடிச்சிடுறாங்க. ஆனா படம் முடிச்சுட்டு வெளில வந்து யோசிச்சு பார்க்கும்போது ஏதோ ஒன்று குறையுது, ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதுங்கிற அந்த ஃபீலை தவிர்க்கவே முடியல. அந்த ஏதோ ஒன்று குறையுதுங்கிற ஃபீல் இருக்கு இல்லையா, அது இந்த படத்தோட எமோஷனல் கனெக்ட். எந்த விதத்திலையும் எந்த கேரக்டரோடையும் நம்மளால எமோஷனலா கனெக்டோ ரிலேட்டோ பண்ணிக்கவே முடியாத வகையில தான் இந்த படத்துடைய திரைக்கதைங்கிறது எழுதப்பட்டிருக்கு. தீபிகா படுகோனே கேரக்டரை காப்பாற்றுறது தான் இந்த படத்துடைய கோருங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனால் எங்கேயுமே அந்த கேரக்டர் எதுவுமே நடக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த பதவதைப்புங்கிறது நம்மளுக்கு வரவே இல்லை. தூரத்துலேருந்து வான வேடிக்கையெல்லாம் வேடிக்கை பார்ப்போம் இல்லையா, அப்படிதான் இந்த மொத்த படத்தையும் நம்ம தூரத்துலேருந்து வேடிக்கை பார்க்குற மாதிரி இருக்கு. அதுவும் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ங்கிறது டோட்டல் டிசப்பாயின்மெண்ட்னே சொல்லலாம். இன்டர்வல் பாயிண்ட்ல ஒரு மாதிரி நம்மளை வந்து முழிக்க வைக்கிறாங்க. மகாபாரத ப்ரீவியூடுக்கு அப்புறம் ஃபியூச்சரில் பிரபாஸோட கேரக்டர் இன்ட்ரோலாம் காமிக்கிறாங்க பாருங்க. கிட்டத்தட்ட 20-25 நிமிஷம் அவரோட இன்ட்ரோவுக்கான சண்டை மட்டுமே நடக்குது. அந்த சண்டையோட அவுட்கமாக நம்மளுக்கு ஏதோ விஷயத்தை சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா அதில் சிக்னிஃபிகண்டாக எதுவுமே இல்லவே இல்லை. ஸோ எதுவுமே இல்லாததுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத ஆணி அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நம்மளுக்கு அப்படியே கதை சொல்றாங்க. திரும்ப பிரபாஸ் வராரு பாருங்க. அப்போ கரெக்டாக தீஷா பட்டானி வேற வந்துடுறாங்களா. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கு ஒரு சீக்வன்ஸ், லென்த்தியா ஒரு சீக்வன்ஸ், எங்கேயோ போறாங்க, பாட்டெல்லாம் பாடுறாங்க. இதெல்லாமே டோட்டலா பாயிண்ட்லெஸ்ஸாகவே இருந்துச்சு. டியூன், மேட் மேக்ஸ், மார்வல் படங்கள், இந்த ஹாரி பாட்டர், மேட்ரிக்ஸ் எல்லாம் வர அந்த சோசன் ஒன்னுங்கிற ட்ரோப்புன்னு நிறைய விஷயங்களை இந்த கதையோட்டம் நம்மளுக்கு ஞாபகப்படுத்துது இல்லையா. அதெல்லாம் ரொம்ப ப்ரெடிக்டபிளாக தான் கதை நகருது. ரொம்ப ஒரிஜினலான ஒரு கதையை பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரவே இல்லை. அண்ட் எஸ், சிஜி நல்லா தான் இருந்தது. பட் ஒரு சில காட்சிகள் ப்ராப்பராக ஃபினிஷிங் இல்லை போல இருக்கு, ஃபினிஷ் பண்ணப்படல போல இருக்கு. ஸோ அப்ரப்டாக டக்கு டக்குன்னு கட் பண்ணிட்டு அடுத்த சீனுக்கு போயிடுறாங்க. ஸோ ஒரு எடிட் ஜம்ப் மாதிரியே தான் ஃபீல் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபை டோட்டலாக வேஸ்ட் பண்ணிட்டு தட்டு மாதிரி அந்த செகண்ட் ஹாஃபுக்கு கொண்டு வந்து அங்கே ஒரு மாதிரி நம்மளுக்கு கதையை சொல்லிட்டு அந்த லாஸ்ட் பேட்டில் கொண்டு போய் முடிச்சிடுறாங்க இல்லையா. இந்த ஹீரோவெல்லாம் கீழே விட போகும்போது டக்குன்னு லாஸ்ட் மினிட்ல ஒரு கை பிடிச்சி தூக்கும், அவரை காப்பாற்றும் இல்லையா. அதே மாதிரி இந்த படத்தை லாஸ்ட்ல வர அந்த 30 மினிட்ஸ் பேட்டில் சீன் தான் அப்படியே கை பிடிச்சி மேலே தூக்கி விட்டு காப்பாத்துது. மொத்தத்தில் இந்த கல்கி 2898 AD சமீபத்திய எலெக்ஷன் ரிசல்ட் மாதிரி தான். இந்த படம் சுமாராக இருக்கும்னு நினைச்சவங்களுக்குலாம் வெற்றிகரமான தோல்வி, சூப்பராக இருக்கும்னு நினச்சவங்களுக்குலாம் தோல்விகரமான வெற்றி. ஸோ இந்த பக்கம் போய் டோட்டலாக மொக்கையாக இருக்குன்னு சொல்ல முடியல, அந்த பக்கம் போய் செம சூப்பர் மாஸ்டர் பீஸ் மஸ்ட் வாட்ச்னு சொல்ல முடியல. ஒரு மிட்லிங் படம், ஒரு ஓகே வாட்ச் அப்படி தான் சொல்லலாம். ஆனால் கண்டிப்பாக இயக்குனுடைய அந்த விஷனுக்காகவும் அதோடைய அட்டகாசமான எக்ஸிபிஷனுக்காகவும் ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஓத்தான ஒரு படம் தான். நிஜமாவே டெக்னிக்கலி ஒரு இன்டர்நேஷனல் தரம். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு பெரிய ஸ்க்ரீனில் பாருங்க. அண்ட் வழக்கம் போல 3D தண்டம் தான். நான் பார்த்தது தெலுங்கு வருஷனுக்கு இன்னைக்கு சப்டைட்டில்ஸ் இல்லை, நாளையிலேருந்து தெலுங்கு வருஷனுக்கு சப்டைட்டில்ஸ் போடுறாங்களா. படத்தை தமிழ்லையும் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணிடுறாங்க. டப்பிங் ஓகேவா இருக்குங்கிற மாதிரி தான் கேள்விப்பட்டேன். ஸோ உங்களுக்கு எது விருப்பமோ அதை பாருங்க. படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு எது இந்த படத்தில் ஒர்க் ஆச்சு, ஒர்க் ஆகலை அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.